உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையிலான 5 பேர்களை கொண்ட அரசியலமைப்பு சட்ட அமர்வு ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில்களை நேற்று கொடுத்திருக்கிறார்கள். 14 கேள்விகளை இந்திய ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை கேட்டார்கள். அதில் 3 கேள்விகளை மட்டும் விட்டுவிட்டு 11 கேள்விகளுக்கு நேற்று இந்த மூத்த நீதிபதிகள் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பதிலும் சரி, ஜனாதிபதியினுடைய கேள்வியும் சரி, இது எல்லாவற்றுக்கும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு தொடர்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு கவர்னர், இந்திய ஜனாதிபதி, உச்சநீதிமன்றம், இந்த 4 அமைப்புகளுக்கும் இடையில் நடந்த ஒட்டுமொத்த விவாதம் என்ன? நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த பதில் தமிழ்நாடு அரசுக்கு சாதகமா இல்ல பாதகமா? இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய R.N. ரவி கவர்னர் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு இடையூறாக இருக்க முடியுமா? இல்லை, அவர் தமிழ்நாடு அரசினுடைய பேச்சை கேட்க வேண்டுமா? வணக்கம், தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் அவர்கள் தலைமையிலான மூத்த நீதிபதிகளை கொண்ட அமர்வு நேற்றுக்கு ஜனாதிபதி கேட்ட கேள்விக்கு ரொம்ப விரிவான பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு இருக்கு. ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை அந்த கேள்வியை கேட்கறதுக்கு காரணமே நம்ம தான், தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டினுடைய கவர்னரான R.N. ரவி எந்த மசோதாலையுமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. ஏதோ 1 மாசம் 2 மாசம் கையெழுத்து போடாம இருந்த பிரச்சனை கிடையாது. கிட்டத்தட்ட 5 வருஷம் மசோதாக்கள்ல கையெழுத்து போடுறதே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம், தமிழ்நாட்டினுடைய MLA, தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டர்கள் எல்லாரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வரலான்னு திட்டம் போடுறாங்க. 1 2 இல்ல, கிட்டத்தட்ட 10 பல்கலைக்கழகம் சார்ந்த மசோதாக்கள். இந்த பல்கலைக்கழகத்தை கொண்டு வர்றதுக்கு சட்டம் நிறைவேறியது. எங்க நிறைவேறுது? சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA எல்லாரும் ஆதரவு கொடுத்துறாங்க, அமைச்சர்களும் ஆதரவு கொடுத்துறாங்க. அது வெற்றி அடைஞ்சிருது சட்டமன்றத்தில். ஆனா கடைசியா கவர்னர் கையெழுத்து போட்டா தான் அது சட்டமா மாறும். அது அரசு இதழ்ல வெளியிடப்படும், அதுல இருந்து நடைமுறைக்கு வரும். ஆனா கவர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க சொன்னா போதுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மசோதாக்களை சட்டமா மாத்துறதுக்கு கையெழுத்து போடாம 5 வருஷம் இழுத்தடிச்சாரு. பொறுத்து பார்த்த தமிழ்நாடு அரசு நேரடியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கே போயிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் என்ன சொன்னார் அப்படின்னா, இங்க பாருங்க, நான் ஒரு மசோதால கையெழுத்து போடல அப்படின்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம், டெட் அப்படின்னாரு. எங்க சொன்னாரு? கவர்னர் மாளிகையிலேயே உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழர்களுடைய வரிப்பணத்தில் இந்த கவர்னர் மாளிகை செயல்பட்டு கொண்டிருக்கும் போது தமிழர்களுடைய நலனுக்காக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நான் கையெழுத்து போடவில்லை என்றால் அது செத்து போய் விட்டது அப்படின்னு அங்க உட்கார்ந்து பேசினாரு. இதை பார்த்து கடுப்பான தமிழ்நாடு அரசு நேரா உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடுறாங்க. உச்சநீதிமன்றத்துல திரு மூத்த நீதிபதி பர்திவாலா அவர்களும் சரி, மகாதேவன் அவர்களும் சரி, அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல் 200 இருக்கட்டும், இல்ல ஜனாதிபதியினுடைய ஆர்டிகல் 201 இருக்கட்டும், இதெல்லாமே என்ன அதிகாரம் அப்படின்னா, மசோதாவை சட்டமாக மாற்றுவதற்கு கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம். இந்த அதிகாரத்தை காலக்கெடு இல்லாமல் இஷ்டத்துக்கு தாமதப்படுத்த முடியாது. 60 நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சில கேட்டகரைசேஷன் கொடுத்தாங்க. அதுல முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமைச்சரவையினுடைய ஒப்புதலோடு வரக்கூடிய சில மசோதாக்கள் ஜனாதிபதிக்கு கன்சிடரேஷனுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றால் 1 மாசத்துக்குள்ள முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க ஏதாவது திருத்தங்கள் சொல்ற மாதிரி இருந்தா கூட 3 மாசத்துக்குள்ள நீங்க திருப்பியும் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிடணும். சட்டமன்றம் திருத்தத்தை செஞ்சு திருப்பி அனுப்பிச்சா நீங்க ஒரே மாசத்துல கையெழுத்து போட்டணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் ஜனாதிபதிக்கு போகக்கூடிய இந்த மசோதாக்களும் 3 மாதத்தில் முடிவெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஒரு 3 மாசத்துக்குள்ள முடிச்சிருங்கப்பா, இஷ்டத்துக்கு 5 வருஷம் 7 வருஷம் எல்லாம் இழுத்தடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மசோதா பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவை உச்சநீதிமன்றம் அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தார்கள். இந்த தீர்ப்பு வந்த உடனே பாஜக பதட்டம் ஆயிட்டாங்க. ஐயோ, என்னடா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல, குறிப்பா தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், இது மாதிரியான மாநிலங்கள்ல நம்மளுடைய RSS காரங்களை கவர்னரா உட்கார வச்சு அங்க எதையுமே நடைமுறைப்படுத்த விடாம தடுத்துக்கிட்டு இருக்கமே, இப்படி உச்சநீதிமன்றம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டாங்க. இதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் இன்னொரு சம்பவம் செஞ்சாங்க. 10 மசோதாவுக்கு கையெழுத்து போடாம 5 வருஷமா இழுத்தடிச்சார் இல்லையா கவர்னர், உன் கையெழுத்தே தேவை கிடையாது, இதெல்லாம் சட்டமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டாங்க, தீர்ப்பாவே கொடுத்துட்டாங்க. இந்த தீர்ப்பெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு பயத்தை ஏற்படுத்திடுச்சு? அந்த பாஜக கவர்மெண்ட்டுக்கு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. உடனே பாஜக என்ன பண்றாங்க? ஜனாதிபதி கிட்ட சொல்லி, நீங்க உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேளுங்க, இது மாதிரிலாம் தீர்ப்பு கொடுக்கலாமா, கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கா, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, எங்களுக்கே நீங்க தேதி குறிக்கிறீங்களா, டைம் குறிக்கிறீங்களான்னு கேளுங்கன்னு சொல்லி ஒரு பிரஷரை போட்டு ஜனாதிபதி 14 கேள்வியை உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ஜஸ்டிஸ் JB பர்திவாலாவும் ஜஸ்டிஸ் R மகாதேவனும் உத்தரவிடுறாங்க. 3 மாசம் டைம் தான் யாருக்கு, கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் அப்படின்னு. உடனே அடுத்த மாசமே மே 13ஆம் தேதியே ஜனாதிபதி ஒரு டீடைலான கடிதத்தை எழுதி 14 கேள்விகளோடு உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சாங்க. உச்சநீதிமன்றம் இந்த 14 கேள்வியை மாச கணக்கா உட்கார்ந்து விவாதிச்சாங்க. அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைச்சு
அதுக்கு பதில் சொன்னாங்க. நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உச்சநீதிமன்றம் இதை அவங்க கேட்டா அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உச்சநீதிமன்றம் ஏன் தன்னிச்சையாக வந்து இதுக்கு பதில் சொல்ல முன் வந்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகம் வருது. சரி, ஓகே, ரைட்டு, ஜனாதிபதி கேட்டாங்கப்பா, மாண்புமிகு பதவியில் இருக்கக்கூடியவங்க, இந்தியாவினுடைய முதல் குடிமகன், அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதுதான் ஆர் மகாதேவனும் ஜேபி பர்திவாலாவும் கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஒண்ணுமில்லாமல் செய்வதை போல ஒரு விஷயத்தை நேற்றுக்கு பேசியிருக்காங்க. ஒண்ணுமில்லாமல் செய்வதை போல இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நேற்று நடந்த விஷயத்தை ரொம்ப சுத்தி வளைச்சலா நம்ம பேச வேண்டியதில்லை. என்ன நடந்துச்சு கோர்ட்ல? ஏற்கனவே கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் குறிச்சாங்க இல்லையா? அந்த டைமை குறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. 5 பேர்கள் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். இது தீர்ப்பு அல்ல, இது பிரசிடென்ட் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில். இந்த பதிலை வச்சுக்கிட்டு இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே மகாதேவனும் பர்திவாலாவும் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த தீர்ப்புக்கான ரிவிஷனுக்கு போவாங்க. அந்த ரிவிஷன்ல இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சொன்ன அந்த அட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸை பயன்படுத்தி அந்த தீர்ப்பை உடைக்கிறதுக்கு பாஜக எல்லா வேலையும் பண்றதுக்காக அடுத்தடுத்த வேலையை துவங்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. திரு மகாதேவனும் அதே சமயத்தில் பர்திவாலாவும் மிகச்சிறப்பாக அந்த தீர்ப்புல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 3 விஷயங்களை ரொம்ப அடுக்கடுக்கா அழகா சொல்றாங்க. அந்த தீர்ப்புல படிச்சு பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பேராகிராஃப் 260 இருந்து 261, இந்த 2 பேராகிராஃப்ல 4 முக்கியமான விடயங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்புல. இந்த 4ஐயும் காலி பண்ற மாதிரி நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்துல இந்த 5 பேர்கள் கொண்ட அமர்வு சொல்லியிருக்காங்க. அந்த 4 விஷயங்கள் என்னென்ன? முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் 260 இருந்து 261 வரைக்கும் 10, 11, 12, 13 இந்த 4 விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இந்த 4 விஷயங்களும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5வது அதுல ஒன்று இருக்கு. அந்த 5வது விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன கவர்னர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. சோ அப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. despite there being no prescribed time limit, அதாவது கவர்னருக்கு ஆர்டிகல் 200 எந்த விதமான டைம் லிமிட்டும் கொடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் கூட ஆர்டிகல் 200 cannot be read in a manner which allows the governor to not take action upon bill which are presented to him for assent and thereby delay and essential roadblock the law making machinery in the state. அதாவது உங்களுக்கு காலம் விதிக்கப்படவில்லை என்றால் அதை தவறாக நினைச்சுக்காதீங்க. அதை ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய சட்டம் அமைக்கக்கூடிய முறை இருக்கு இல்லையா, லா மேக்கிங் ப்ராசஸ், அதாவது லா மேக்கிங் மிஷினரி, இந்த லா மேக்கிங் மிஷினரிக்கு முட்டுக்கட்டையாக இருக்காதீர்கள் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்க. அப்போ ஓப்பனா என்ன சொல்லிட்டாங்க, கவர்னர் ஒரு மாநிலத்தில் சட்டங்கள் வருவதற்கு தடையாக இருக்கிறார், அவர் வேணும்னே டிலே பண்றாரு அப்படிங்கிறத அந்த தீர்ப்புலயே ஒத்துக்கிட்டாச்சு. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது 11வது அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய 11வது பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, the use of expression as soon as possible, அந்த வார்த்தையில ஒரு கவர்னர் as soon as எவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விர்ச்சுவல் டைம் லிமிட்டை கொடுத்திருக்காங்க. அதுல சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல நோ டைம் லிமிட் எக்ஸாக்டா சொல்லல, பட் must be within the specific time period which is very short. as soon as possible என்னன்னா எப்ப வேணாலும் கையெழுத்து போடுன்னு சொல்றக்கா, எப்ப வேணாலும் கையெழுத்து போடுன்னு சொல்றக்க அவர் as soon as possible பயன்படுத்திக்க மாட்டாரு. whenever you will you sign it அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை எழுதும் போதே ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது கவர்னர் பதவி அப்படிங்கிறது ரொம்ப மாண்பு மிக்கக்கூடிய பதவி. அதை போய் நீங்க 5 நாள் 6 நாள் 1 வாரம் 2 வாரம் 6 வாரம்லாம் டைம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையோடு சொல்றாரு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது கவர்னர் 6 வாரத்துக்குள் கையெழுத்து போட வேண்டும், 6 வீக்ஸ்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, அதாவது 1.5 மாசத்துக்குள்ள. ஆனா வேண்டாம், அவங்க அதுக்குள்ளேயே கையெழுத்து போட்டுருவாங்க, பில்லு போச்சுன்னா ஒரே நாள்ல கூட கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி 6 வீக்ஸ் வேணா as soon as possible போடுங்க அப்படிங்கிறாங்க. as soon as possible இருக்கிற அர்த்தத்தை என்னன்னு தான் உச்சநீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் பர்திவாலாவும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அழகா சொல்றாங்க. as soon as possibleனா எவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிறத ஒரு டைம் பீரியடா நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. ஆனா 5 வருஷமா கவர்னர் கையெழுத்து போடாம இழுத்தடிச்சிருக்கிறார். இப்ப இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்புமே என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க பாருங்க, இஷ்டத்துக்கெல்லாம் டைம் பவுண்ட் பண்ணாதீங்க, சட்டத்தை ஏத்தணும், as soon as possible கொடுத்துருக்கு. அதுலயே ஒரு வார்த்தை வச்சு கொடுத்துருக்காங்க, as soon as possible, சீக்கிரம் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. சோ அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் திட்டமிட்டு கவர்னர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார். இந்த துஷ்பிரயோகத்துக்கு ஒரு முடிவு கட்டுவதற்காகத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. தீர்ப்பும் அழகா வந்துச்சு, நாமளும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், நல்ல தீர்ப்பு அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த தீர்ப்பையே காலி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய 12வது பாயிண்ட் ரொம்ப தெளிவா என்ன சொல்லுன்னா, that the courts are well
encompassed to prescribe a time limit for a discharge of any function or exercise of any power. அதாவது கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன என்கம்பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, இல்ல எந்த நடைமுறையாக இருந்தாலும் சரி, அதாவது அதிகாரத்தை பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி, அதை செய்வதற்கான ஒரு பிரிஸ்கிரைப்டு டைம் லிமிட்டுக்குள்ள செஞ்சு முடிக்கிறதுக்கான உத்தரவை கொடுக்க இந்த கோர்ட்னால முடியும் அப்படிங்கறத தான் ஒரு லாங்குவேஜ்ல சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொன்னா, the settled position of a law is that where no time limit for the exercise of a power is prescribed. ஒரு சட்டத்தையோ இல்ல ஒரு நடைமுறையோ செய்து முடிப்பதற்கு எந்த நேர காலம் கொடுக்கவில்லை என்றாலும் the same must be exercised in a reasonable time period. அதை ஒரு ரீசனபிள் டைம் பீரியட்ல செய்து முடிக்கணும். guided by the decision of the court in ஏஜி பேரறிவாளன் கேஸ். பேரறிவாளன் அவர்களுடைய வழக்கு, அதாவது 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இல்லையா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல. அப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் அவரை விடுதலை செய்ய சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் கவர்னர் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாம, கையெழுத்து போடாம, ஒப்புதல் கொடுக்காம இழுத்தடிச்சாரு. பிற்பாடு ஜனாதிபதிக்கு இது அனுப்பப்பட்டு ஜனாதிபதியும் இழுத்தடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் பிற்பாடு என்ன பண்றதுன்னா, நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போய் உச்சநீதிமன்றம் அவருடைய சிறப்பு அதிகாரமான 142 பயன்படுத்தி அவரை விடுதலை செஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய BR கவாய் அவர்களும் அந்த குழுவில் இருந்தார். யாரார் அப்படின்னா, நீதிபதி L நாகேஸ்வர ராவும் BR கவாயும் இருந்தாங்க. 2022 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, அமைச்சரவை தீர்மானங்கள் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போடுவதை ஏற்க முடியாது. யாரு? அன்னைக்கு BR கவாய் சொன்னதுதான். 161வது சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரம் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது. அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டது அன்னைக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம முடிவெடுக்க ஆளுநர் காலம் தாழ்த்தியதால் அதன் பலனை மனுதாரரே பேரறிவாளனுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வேணுனே திட்டமிட்டு காலம் தாழ்த்தியதால இது யாருக்கு இம்யூனா இருக்கு அப்படின்னா, இந்த மனுவை போட்டார் இல்லையா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட பேரறிவாளன், அவருக்கே சாதகமானது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இதே BR கவாய் தான் தீர்ப்பு கொடுத்தாரு. அந்த தீர்ப்பை ரெஃபர் பண்ணி தான் திரு மகாதேவனும் பரதிவாலாவும் கடந்த ஏப்ரல் மாசம் இந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனா இப்ப இதே BR கவாய் தலைமையிலான ஒரு குழு வந்து உட்கார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல கவர்னருக்கு நீங்க வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்ன அப்படின்னா, அதே பேராகிராஃப் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 13ல ரொம்ப தெளிவா என்ன சொல்றது அப்படின்னா, பிரிவு 200 இது மாற்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவங்க சொல்ற சார், நீ எப்படி கவர்னருக்கு டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஜனாதிபதி டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ண முடியும், நீங்க கான்ஸ்டிடியூஷனே மாத்துறீங்களா அப்படின்னு தானே இந்த தீர்ப்புல கேட்டாங்க. தெளிவா சொல்றாரு, இங்க வந்து நாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணல, சட்டத்தை மாத்தல, பிரிவு 200 நாங்கள் எதுவுமே மாத்தல. இட் இஸ் நாட் த சேம் திங் as amending the text of the constitution. அரசியலமைப்பினுடைய அடிப்படை டெக்ஸ்ட் நாங்க மாத்தல, which changes the process and procedure and mechanism. இதனுடைய நடைமுறையை தான் நாங்க மாற்றி இருக்கிறோம் மிக மிக தெளிவா சொல்றாங்க. கவர்னரே கையெழுத்து போடாம நாங்க சட்டமாக்கணும்லாம் சொல்லல. கவர்னர் கையெழுத்து போடுங்க, இந்த காலகட்டத்துக்குள்ள போடுங்கன்னு சொல்றாங்க. அதனுடைய ப்ராசஸ் அண்ட் மெஷினரிக்கு பாத்தீங்களா, இதுல தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடிஷனல் பாயிண்டா சொல்றாரு, காலர் நிர்ணயம் என்பது அதிகாரத்தை நியாயமான பயன்பாட்டை உறுதி செய்வதற்காகவும், அதாவது டிட்டர்மைனிங் டைம் லிமிட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ரீசனபிள் எக்ஸைஸ் ஆஃப் பவர். அது மட்டும் இல்லாம தன்னிச்சையாக யாராவது சட்டத்தை பயன்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தால் அதை சரி செய்வதற்காகத்தான், அதாவது கர்டில் ஆஃப் எனி ஆர்பிட்டரி இன்ஆக்ஷன்ஸ், இதை சரி செய்வதற்காகத்தான் நாம் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டிகல் 200 அடிப்படையான ப்ரொசீஜர்ல வந்து இது பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆர்டிகல் 200 எந்த விதமான மைய நோக்கத்தையும், அந்த ஆன்மாவின் சொல்லுவாங்க இல்லையா, அதை சிதைக்கவில்லை. 200 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 200 கவர்னர் கையெழுத்து போட வேண்டும், as soon as கையெழுத்து போட வேண்டும் சொல்லுது. அந்த as soon as கையெழுத்து போட வேண்டும் அப்படிங்கிறதுடைய மெக்கானிசம், ப்ராசஸ், ப்ரொசீஜர்ல தான் நாங்கள் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர்றோம், கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வரல அப்படின்னு மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தீர்ப்பை எல்லாத்தையும் அடித்து உடைப்பதை போல நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு கடுமையான விவாதத்துக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புல 2 அம்சங்கள் இருக்கு. ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநரிடம் ஒரு மசோதா போச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும், ஒன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துடணும், இல்ல அப்படின்னா நேரடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல ஜனாதிபதிக்கு அனுப்ப விருப்பம் இல்லை, நாங்க வந்து திருப்பி சட்டமன்றத்துக்கே, மாநில சட்டமன்றத்துக்கே, மினிஸ்டருக்கே, சிஎம்கே அனுப்பிச்சு அதுல சில திருத்தங்களை கொண்டு வர வைக்கும் விரும்புறோம் அப்படின்னா நீங்க திருப்பி அனுப்பலாம். திருத்தம் இருந்தால் மாநில அரசாங்கம் செய்யும், இல்ல திரும்ப அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க உடனே கையெழுத்து போட்டு தான் ஆகணும். நீங்க 2வது முறை அனுப்புனதுக்கு பிறகு நீங்க ஜனாதிபதிக்கெல்லாம் அனுப்ப முடியாது, நேற்று தெளிவா சொல்றாங்க. ஸோ அப்போ 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ காலங்காலமாக கவர்னர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தார் இல்லையா, நாங்க கிடப்பில் போட்டு வச்சிருப்போம், நாங்க கையெழுத்து போடலனாவே அது செத்து போச்சுதான் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது நேற்று அடித்து உடைக்கப்பட்டிருக்கு திரும்பவும். அப்போ கவர்னருக்கு டைம் லிமிட் இல்லைன்னு சொன்னாலும் அதுல சில செக்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு.
நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும், இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தலையில கொட்டுற மாதிரி ரொம்ப தெளிவா நேற்று சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுநரின் விருப்ப அதிகாரத்தை நீதித்துறை ஆய்வு செய்ய முடியுமா? அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநரின் செயல்பாடுகள் பொதுவாக நீதி விசாரணைக்கு உட்பட்டவை கிடையாது. ஆளுநருடைய விஷயங்களை நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. ஆளுநர் எடுக்கும் முடிவை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யவே முடியாது. பட் ஆனால் இது போன்ற மசோதாக்களை டிலே பண்ணும்போது கண்டிப்பாக நீதிமன்றம் இதனுடைய வரம்புக்குள் வருவதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அது இன்னும் அவங்களோட லாங்குவேஜில் சொன்னோம்னா, கால வரையறையற்று கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் இதை மசோதாவை நீதிமன்றம் தலையிடும். நீண்ட காலம் குடியரசுத் தலைவர் கிடப்பில் போட்டு வைத்தால் குறிப்பிட்ட வரம்புக்குள் நீதிமன்றம் தலையிடும். ஸோ இது ஏற்கனவே இருந்த நடைமுறை தான். ஏதோ இப்போ புதுசாக சொல்லி திரும்பவும் இதுக்கு ஒரு இம்யூனை கூட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேற்று நீதிமன்றத்தில் கொடுத்த டைரக்ஷன்ஸ், அதாவது கேள்விக்கான பதிலில் 5வது கேள்விக்கும் 7வது கேள்விக்கும் மிக மிக நேரடியாக ஒரு பதிலை சொல்றாங்க. கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ நீங்கள் அவர்கள் மசோதாவில் இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் கையெழுத்து போட வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்ல ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச் அக்செப்டபிள் கிடையாது அப்படிங்கிறாங்க. அது என்ன ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்ரோச்னா, எல்லா மசோதாக்களுக்கும் ஒரே மாதிரியான அப்ரோச், ஒரே காலக்கெடு அப்படிங்கிறது இங்கே வந்து பத்தாது, சரியா இருக்காது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்கு. பேரறிவாளனுடைய விடுதலையும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கான மசோதாவும் ஒரே அளவான மசோதா கிடையாது. அதுக்கு வேறு வேறு வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகளை அறிந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கான மசோதாவுக்கு என்ன காலகட்டம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியான மசோதாக்களுக்கு எவ்வளவு காலத்துக்குள் அதை கையெழுத்து போட வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இது போன்ற முக்கியமான மசோதாக்களுக்கு எப்படி கையெழுத்து போட வேண்டும் அப்படிங்கிறது குறித்து ஒரு பிரெஸ்கிரைப்டான வரையறையை உச்சநீதிமன்றம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் வைக்கல. இங்க சிக்கல் என்ன அப்படின்னா, திரும்ப 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 உச்சநீதிமன்றம் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்தில் 2 அதிகாரம் படைச்ச அமைப்புகள் இருக்கக்கூடாது. அதாவது கண்டிப்பாக அமைச்சரவை தான் நீங்க வந்து அதிகாரம் படைத்ததாக இருக்கணும். அது ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறதா. இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதான் பிரச்சனை. சிஎம்முக்கு தான் அதிக பவர், மினிஸ்டர்ஸ் தான் அதிக பவர், சட்டமன்றத்தை தான் அதிக பவர், கவர்னர் அப்படிங்கிறது ஒரு நாமினல் பவர் அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. அதை ஒரு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு. அவரே ஏதோ பெரிய முதலமைச்சராக நினைச்சுக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்காம அவருக்கு அட்வைஸ் பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்க மாநில அரசாங்கத்தோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புற மாதிரி தான் நேற்று கொடுத்த பதில் இருக்கு. இது உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக நேற்றைய கேள்விகளுக்கான பதில் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த மோடி அரசாங்கம் திரும்பவும் ரிவிஷனுக்கு போனாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான உரையாடலை திரும்பவும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்படுத்தும் என்பதை நாம பொறுத்திருந்து பார்ப்போம்.